வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு கூட்டணி அமைப்பது நிச்சயம் அதிமுகவின் தலைமை வெற்றியடைவதற்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் அவர்களது ஆதரவுகள் இல்லாமல் கூட்டணி வைக்க நாங்கள் வரமாட்டோம் என்று சிறு கட்சிகள் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதில்களை கொடுத்து வருகிறது. என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளுடன் இருந்த டிவிகே அதிமுகவின் தலைமை ஏற்கும் என்ற நம்பிக்கை எடப்பாடிக்கு இருந்தது. ஆனால் தாவேகாவின் பொதுச்செயலாளர் புஷியானந்த் அவர்கள் ஒரே வார்த்தையில் கூறிவிட்டார், அதிமுக என்பது மிகப்பெரிய கட்சி தற்பொழுது கிடையாது. உட்கட்சி மோதலும் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் பிரிந்து கிடப்பதன் காரணமாக 10ஓடு 1ஆக இருக்கிறது. இதனால்தான் தமிழகத்தில் திமுக வர்சஸ் தாவேகா என்ற ஒரு புதிய மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கியான ஒரு கட்சியாக பார்க்கப்படுகிறது. இவர்களுக்கிடையே தான் போட்டி என்றும் புஷியானந்த் அவர்கள் கூட கூறும் அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை தள்ளிவிட்டார் என்ற தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் டிவிகேவும் அதிமுகவின் தலைமையை ஏற்காது என்ற காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றை தான் செய்ய வேண்டும். அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ்ஐ இணைக்க வேண்டும். அப்பொழுதுதான் புதிய கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முன் வருவார்கள். இல்லை என்றால் அதிமுகவின் தலைமையை ஏற்பதை விட எங்களது தலைமையை அதிமுக ஏற்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் என்று புஷியானந்த் அவர்கள் கூறும் நிலைமைக்கும் அதிமுக வந்துவிட்டது. இதற்கெல்லாம் யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் காரணம். அவர்தான் அதிமுகவின் அடிப்படை கொள்கைகளை, தொண்டர்களது உரிமைகளை பறிக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுவதாக குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயம் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களது ஆதரவுகள் தேவை. இவர்களது ஆதரவுகள் இல்லாமல் அதிமுகவை வெற்றியடைய வைப்பது மிகப்பெரிய ஒரு கடினம். அது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை தமிழக அரசியல் ஏற்படுத்த வேண்டும் என்றால் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது தலைமைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓபிஎஸ் அதிமுகவிற்கு தேவையா அல்லது எடப்பாடியே அதிமுகவை வெற்றியடைய வைப்பாரா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.